வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம் நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். இந்த இந்த நங்கூரம் அப்படிங்கிறது மக்களுக்காக, மக்களுடைய தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக, மண்வளம் மக்கள் நலனுக்காகத்தான் பேசப்படுகிறது. இது உங்களுடைய சேனல்னு நினச்சிக்கோங்க, தமிழர்களுக்கான சேனல் அப்படின்னு நினச்சிக்கோங்க, உங்களுடைய சேனல் நினச்சிக்கோங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். அரசின் திட்டங்களுக்கு தலைவர்களின் பேரே வைக்கக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு ஒரு பிரகஸ்பதி. நம்ம ஊரில் ஒரு பிரகஸ்பதி சண்முகம்னு நினைக்கிறேன். அவர் நல்ல மனுஷன் தான். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் அவர் இந்த இதில் டான்ஸ் ஆடின ஆட்டம்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே போயிருக்காங்க, எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்ம ஹைகோர்ட்லலாம் போட்டால் ஆகாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணுறாரு, முதல்வர் ஸ்டாலின் கலைஞர் பெயராக வைக்கிறாராம். கலைஞர் பெயரை வைக்கிறார் எல்லா திட்டங்களுக்கும், எல்லா நலத்திட்டங்களுக்கும். உங்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராரு, ஸ்டாலின் பேர்லேயும் திட்டங்கள் வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பொறாமை தான் போயிருக்காரு. போனதுக்கு அவங்க நல்லா பெரிய வீட்டாக வச்சு அடித்து, இதை பற்றியெல்லாம் பேசாதீங்க, கோர்ட்டு நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அபராதமும் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அபராதத்தை கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எம்பியாக இருக்கார், பணம் காசுலாம் நிறையா இருக்குது அவங்கள்ட்ட, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்சியிலையும் இருக்குது, அவங்களும் தனித்தனியாக சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, அதெல்லாம் கட்டிடுவாங்க. அது ஒரு பக்கட்டும். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிங்க எவ்வளவு, நம்ம இந்தியாவில் எத்தனை வழக்குகள் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது? ஒரு தோராயமாக ஒரு 5 கோடி வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குமா? இருக்கும். இதையெல்லாம் தீர்க்கிறது கோர்ட்டு தான் தீர்க்கணும். இந்த கோர்ட்டு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இப்போ அம்மா உணவகம் வச்சாங்க, அம்மா இலவச அந்த விலையில்லா சைக்கிள் அது கொண்டு வந்தாங்க. நிறைய ஸ்கீம் அவங்களும் கொண்டு வந்திருக்காங்க, கலைஞரும் கொண்டு வந்திருக்காரு, ஜெயலலிதா அம்மாவும் கொண்டு வந்திருக்காங்க. போட்டியாக கலைஞர் சிந்திச்சு ஒன்று செய்வார், அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அவங்க ஒன்று செய்வாங்க. இதுதான் போட்டிக்கு செய்கிறது. கலைஞர் போட்டிக்கு செய்யலை, அவர் தான் முதல்ல சிந்திச்சு எல்லாத்தையும் வைப்பார். அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஆடு மாடு ஏதாவது ஒன்று தருவாங்க. இவர் ஒன்று தருவார், அவர் ஒன்று தருவார். இது இப்படியே தாங்க போயிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லா திட்டங்களுக்கும் அம்மா பேரை தான் வச்சோம். அம்மா இருந்த வரைக்கும் எல்லா திட்டங்களுக்குமே அம்மா பேரை தான் வச்சோம். அது நாட்டுக்கே தெரியும். ஆனால் அப்போல்லாம் அவர் கேஸ் போடாமல் இப்போ போய் கேஸ் போடுறார். அப்போ கேஸ் போட்டிருந்தா இவர் டங்கு வர கழிச்சிருப்பாங்க அந்த அம்மா. அப்போ கேஸ் போடல. இப்போ அது சொந்த கட்சியிலேயே கேஸ் போட மாட்டான்னு வச்சு, அது ஒரு பக்கத்து சொல்கிறேன் நான். கேஸ் போடல, இப்போ கேஸ் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. ஏயா இதெல்லாம் ஒரு பொழப்பாயா? இதெல்லாம் ஒரு வேலையா? எங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா? கோர்ட்டு நேரத்தை வீணடிச்சிட்டீங்க அப்படின்னு அபராதம் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க, மண்டையில் ஒரு கொட்டு கட்டி. தலைவர்களின் பெயரை வைக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே. ஜெயலலிதா அம்மா பேர் வைக்கும்போது யாரும் அப்ஜெக்ட் பண்ணலையே. ஜெயலலிதா அம்மா பேர் வச்சு அம்மா உணவகம் இன்னும் தானே இருக்குது, அம்மா உணவகம்னே தானே இருக்குது. பேரை கூட மாற்றக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காருல்ல. அந்த அடிப்படை அறிவு கூடவா இல்லையா நமக்கு? கட்சியில் மந்திரியாக இருந்திருக்கோம், சிவி சங்கர் மந்திரியாக இருந்தாலும் நினைக்கிறேன், இப்போ எம்பியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 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 நீங்களே நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டியதான். ஒரு பேரை வைக்கிறதுனால என்ன வந்துருச்சு? அம்மா உணவகம். எதுக்காக அம்மா உணவகம் அந்த பேர் எடுக்கக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்களோட ஞாபகம் வந்துட்டு போகுது. அவங்களும் பல வருஷங்கள்லாம் இந்த மண்ணை ஆண்டிருக்காங்க, முதலமைச்சராக இருந்திருக்காங்க, அவங்க பேர் இருந்துட்டு போகுது அப்படின்னு தானே, ஒரு பெருந்தன்மை தானே. அவங்க என்னென்ன சாதனை, அவங்க செஞ்ச ஒரே ஒரு சாதனை, 2 சாதனை செஞ்சுருக்காங்க அவங்க. ஒன்று 69% இடஒதுக்கீடு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு போட்டது எல்லாமே திமுக தான் போட்டிருக்கோம். ஆனால் இந்த அம்மா இருக்கும்போது தீர்ப்பு வெளியாகிடுச்சு. அதுக்காக அந்த கிரெடிட் அந்த அம்மாவுக்கு தான் போகுது. பரவாயில்ல, தப்பு இல்லை. அவங்க நம்ம மண்ணுக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க, உழைச்சிருக்காங்க, எப்படி ஒரு நாள் வச்சுக்கலாம். 2வது சாதனை இந்த 60 கோடி ரூபா என்னமோ ஊழலுக்கு அதை அபராதம் கட்டி சிறைக்கு சென்றது. இது 2 சாதனை தான் அந்த அம்மா செஞ்சுருக்காங்க. பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுதாகரன் கல்யாணத்தில் அவங்க பண்ணது அட்ராசிட்டி போக்குவரத்து எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்க, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போது இந்த 2 சாதனையை செஞ்ச இந்த அம்மா பேரையே எல்லாத்துக்கும் வச்சுக்கிட்டாங்களே. கலைஞர் தமிழ்நாட்டை செதுக்கியிருக்கார், தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி. இவருடைய சாதனைகள்லாம் சொல்லணும்னா அது ஒரு தனியாக 3 காணொலி போடுற மாதிரி ஆயிரும். அது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும்.
ஒரு காணொளியில வியனரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டதுக்கு முக்தார் பதில் சொல்லியிருப்பார். வரிசையா சொல்லியிருப்பாரு. அத நம்மளும் படம் எடுத்து வச்சிருக்கிறோம். நம்மளும் காப்பி எடுத்து வச்சிருக்கோம். நம்மளும் இப்ப சொல்லலாம். அவைங்க வந்து கலைஞருடைய சாதனைகள சொல்றதுனால ஒண்ணும் தப்பு இல்ல. எப்ப வேணாலும் சொல்லலாம். டெய்லி கூட சொல்லலாம், தப்பு இல்ல. அதுக்கான குறிப்புகள் நம்ம எடுக்கல. அது ஒரு பக்கட்டு இருக்கட்டும். இப்போ இந்த 2 சாதனைகளையே மிகப்பெரிய சாதனை. ஒண்ணு 69%, 2வது 60,00,00,000 ஊழல். இது 2 தான் அந்த அம்மா செஞ்சது. இந்த 2 சாதனை செஞ்சதுக்கே எல்லாத்துக்கும் அந்த அம்மா பேர் வச்சுக்கிட்டாங்க. அம்மா உணவகம் வச்சுக்கிட்டாங்க. அம்மா என்னென்னமோ வச்சுக்கிட்டாங்க. சரி வச்சிருந்துட்டு போட்டும், ஒண்ணும் தப்பு இல்ல. இப்ப அந்த 2 சாதனை செஞ்சதுக்கே அந்த அம்மா இவ்வளோ பேர் வச்சுக்கிட்டாங்களே! இப்போ கலைஞர் வந்து தமிழ்நாட்டை செதுக்கியிருக்கார். சிற்பி. எல்லா திட்டங்களும், எல்லா நலத்திட்டங்களும் கலைஞரால் கொண்டு வரப்பட்டது. ஆசியாவிலேயே இந்த திட்டங்கள்லாம் எந்த ஊர்லயுமே இல்ல. அப்படியாப்பட்ட திட்டங்களை எல்லாம் முன்னாடியே யோசிச்சு ஒண்ணும் இல்லங்க. நம்ம டைட்டல் பார்க் எடுத்துக்கங்க. டைட்டல் பார்க் எடுத்துக்கங்க. ஐடி துறையில தமிழ்நாடு எங்கேயோ இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் அவர்தாங்க. முன்னாடி யோசிச்சார். பின்னாடி நடக்க போறத முன்னாடி யோசிச்சு நிறைய விஷயங்கள செஞ்சதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்துருக்குது. கலைஞர் என்ற ஒற்றை மனிதன தான் வளர்த்துருக்காரு. பெரியாரின் வழியில வந்த பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டாரு. அண்ணன் பெரியாரினுடைய வழியில வந்த அண்ணாதுரை அந்த இடத்துக்கு சிஎம் ஆனாரு. அதுக்கப்புறம் அவருடைய இருவரினுடைய கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு புதிதாக சிந்தித்தார். பெரியார் ஒரு புறம் சிந்தித்தார். அவருடைய சிந்தனை வந்து அது வந்து ஒரு தத்துவம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணா ஒரு வகை சிந்தித்தார். மாநில சுயாட்சி அது ஒரு பெரிய தத்துவம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதையும் தாண்டி கலைஞர் தனி ஒரு மனிதனாக கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் முதல்வராக இருக்கார். இத்தனை ஆண்டுகள்ல இந்த உலகத்தில யாருமே செய்யக்கூடாத, செய்ய முடியாத சாதனைகளை கலைஞர் படைச்சிருக்காரு. அத செஞ்சிருக்காரு. அப்ப அவர் பேர வைக்கிறதுனால என்ன இருக்குது? ஒரு மூதேவி சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சு? கலைஞர் பேனா வச்சா நாங்க உடைப்போம். நீ வச்சு பாரு, நான் உடைச்சு பார்க்குறேன் அப்படின்னாரு. ஆனா அவர்லாம் நல்ல மூதேவி அவர்லாம். அதாவது ஒரு மனிதரை விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு நிகரான ஒரு ஆள் தான் அவரை விமர்சனம் பண்ணணும். இப்ப கலைஞரை விமர்சனம் பண்றியா? இப்ப எம்ஜிஆர் வந்து விமர்சனம் பண்ணலாம். தப்பு இல்ல. ஜெயலலிதாவே அவரை விமர்சனம் பண்றதுக்கு சரியான ஆள் இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. கலைஞருடைய மூளைக்கும், கலைஞருடைய வலிமைக்கும், கலைஞருடைய திறமைக்கும், கலைஞருடைய ஞானத்துக்கும் அவரை விமர்சனம் பண்ணுறதுக்கு இந்தியாவில் ஆள் இருக்காங்களா என்ன? ஆனால் ஒரு மூதேவி சொல்ல பேனா சிலையை வச்சா உடைப்போம் அப்படின்னு. அவருடைய பேனா என்னென்ன சாதனை பண்ணுச்சுன்னு அந்த மூதேவிக்கு தெரியாது. அம்பாள் என்றைக்கடா பேசினாள் அப்படிங்கிற ஒத்த வார்த்தைக்கு 10 சிலை வைக்கலாம். பேனா சிலை. சிலைகள் வைப்பது எதற்காக? பெரியார் சிலை, அண்ணா சிலை, அம்பேத்கர் சிலை. நீ உலகத்தில் இருக்கிற அதிகமான சிலைகள் யாருன்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். எதுக்காக வச்சுருக்கிறோம்? அவரை நினைவு கூர்றோம். அவர் செஞ்ச சாதனைகளை நம்ம இப்போ அம்பேத்கர் யாருன்னு ஒருத்தர் தெரியாமையே போயிடும். சிலைகள் இல்லாட்டி புத்தகத்தில் படிப்போம். புத்தகத்தில் படித்தோம். அப்போ வாழ்ந்தாராம். சுதந்திர போராட்ட காலத்தில் வாழ்ந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றினார் அப்படின்னு அத்தோட மறந்து போயிடும். ரோட்டை கடந்து போகும்போது வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வரான். ரோட்டை கடந்து போகும்போது அந்த சிலை அங்கே இருந்துச்சுன்னா யார் இது? எதுக்கு வச்சுருக்காங்க? என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்பான். அந்த சமாச்சாரத்தை சொன்னவரும் ஓ அப்படியே வா அப்படின்னு. அதே மாதிரி வெளிநாட்டுக்காரங்க எதுக்காக வைக்கிறது இல்லை. நம்ம ஊரில் நம்மளுடைய பிள்ளைகள் வருங்கால சந்ததி. இப்போ பெரியார் சிலை இருக்குன்னா யார் இவர்? இவர் வந்து 1975 இறந்து போயிட்டாரா? 72 நினைக்கிறேன். 72 இறந்து போயிட்டார்ல. இவர் சிலை எதுக்கு வச்சுருக்காங்க? அவர் செய்த சாதனைகள், அவர் எழுதிய புத்தகங்கள், அவருடைய கருத்தாக்கங்கள், அவருடைய தத்துவங்கள், அவருடைய கோட்பாடுகள். உலகத்தில் 2 கோட்பாடு தாங்க பெரிய கோட்பாடு. ஒன்று கம்யூனிச கோட்பாடு, இன்னொன்று பெரியாரிய கோட்பாடு. இது 2 தான். உலகம் நீ அழியிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சித்தாந்தங்கள் அந்த மாதிரி. வேறு எந்த சித்தாந்தமும் நிற்காது. இந்த உலகத்தில் எந்த சித்தாந்தமுமே நிற்காது. 2 சித்தாந்தம் தான். கம்யூனிச சித்தாந்தம், கார்ல் மார்க்ஸ் எழுதிய இந்த உலகின் மாபெரும் புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் எழுதிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், நம்மளுடைய தந்தை பெரியார் எழுதிய சுயமரியாதை. இவர் வந்து நிறைய அவருடைய தத்துவங்கள் எல்லாமே பொன்மொழிகள். அத்தனையுமே வருங்கால வாழ்க்கைக்கு உதவக்கூடியது. இந்த 2 சித்தாந்தம் உலகம் இருக்கும் வரையும் நிலைச்சிருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த மூதேவி என்ன சொல்லலாம்? பெரியார் திட்டம், அண்ணா பேனா சிலையை வச்சு அது இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால்
பேனா சிலை வந்து எவ்வளோ பெரிய சாதனை தெரியுங்களா? அவர் எழுதிய வசனங்கள், நாடகங்கள், அவர் எழுதியது, அவர் அரசியல்ல கொண்டு வந்த வித்தைகள், அவர் அரசியல்ல காட்டின வித்தைகள், அரசியல மக்களை மேம்படுத்த இன்னைக்கு வந்து இந்தியாவின் முதல் மாநிலமா இருக்குன்னா யாரு காரணம்? யாரு காரணம்? யாரு காரணம்? இன்னைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அனைத்து துறையிலும் கல்வியில அவர மாரி அ ஒரு காணொளியில கூட பார்த்தேன். டாக்டர் சீட்டுக்கு டாக்டர் சீட் நம்ம பிற்படுத்தப்பட்டோரை, தாழ்த்தப்பட்டவர்களை டாக்டர் ஆக்குறதுக்காக அவ்வளவு முயற்சி எடுத்திருக்காரு. அவ்வளவு பாடுபட்டுருக்காரு கலைஞர். இதெல்லாம் ஒரு அடையாளம். சிலை வைக்கிறது, தலைவர்களின் பெயரை வைக்கிறது, சிலைய வைக்கிறது, இதெல்லாம் ஒரு அடையாளம். அவர்களை நினைவு கூறுவதற்கு, அவர்களை இந்த தேசம் மறக்காமல் இந்த தமிழ் தேசம் மறக்காமல் இருப்பதற்கு. அதுக்கு தான் பேர் வைக்கிறது. அதுக்கு தான் சிலை வைக்கிறது. அதுக்கு தான் பாட புத்தகங்களில் அவர்களினுடைய சாதனைகளை எடுத்துரைப்பது. இதெல்லாம். சிலை பேர் வைக்கக்கூடாதுன்னு போய் கேஸ் போட்டு மூக்கு உடைஞ்சு போச்சாப்பா? என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இதனால நம்ம என்ன சாதிச்சிருக்கோம்? இதுவரைக்கும் என்ன சாதிச்சிருக்கோம்? இனிமேல் என்ன சாதிக்க போறோம்? அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, வெந்து, நொந்து, நூலாகி இதுக்கு தான். ரூ. 1,00,000 வராதம்மா? கட்டிட்டீங்களா? கட்டுவீங்க. என்ன செய்யணும்? எதை பேசணும்? அப்படின்னு யோசிச்சு பேசணும். நீங்க வந்து அரசியல் பண்ணுங்க, தவறு இல்ல. தவறான அரசியல் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.